வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடை காலத்தில் மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை மக்களவை தொகுதியின் தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்கவும் கோரிக்கை. மெக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். முதற்கட்டமாக 276 கோடியை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்க உத்தரவு. அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கியதில்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எத்தனை புயல் இருக்கு? தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவு. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பாதிப்புகளை சரி செய்யவும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தல். மதுரையிலிருந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகருக்கு உற்சாக வரவேற்பு. உணர்ச்சி பெருக்குடன் வரவேற்று வழிபட்ட பக்தர்கள். கோடை வெயில் வாட்டும் நிலையில் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல் பகுதிகளில் பல கிலோமீட்டர் தூரம் வாகன நெரிசல். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கிய நண்பர். தலைக்கவசத்தால் அடித்த இளைஞர் மீது காவல்துறையில் புகார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களை வாட்டி வதைக்கும் கோடை வெயில். வட தமிழக உள் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை தியாகராய நகரில் உள்ள உஸ்மான் சாலையில் இன்று இரவு முதல் போக்குவரத்து மாற்றம். மேம்பால கட்டுமான பணி தொடங்கப்படுவதால் ஓராண்டு காலத்திற்கு இதே நிலை நீடிக்கும். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 24 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னையில் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த மீன்வளத்துறை அதிகாரிகள். காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டார் பிரதமர் மோடி. எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட விவகாரம். ஊராட்சி செயலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டருக்கு நோட்டீஸ். அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப அவகாசம் நீட்டிப்பு. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடியிருந்த நிலையில் மே 15 வரை விண்ணப்பிக்கலாம். ஹிமாச்சல பிரதேசத்தில் நீடிக்கும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வெள்ளை போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கும் சுற்றுலா தலங்கள். கூகுளில் இணைந்து 20 ஆண்டுகள் ஆனதை இன்ஸ்டாகிராமில் நினைவு கூர்ந்த CEO சுந்தர் பிச்சை. அற்புதமான நிறுவனத்தில் நீடிப்பதில் அதிர்ஷ்டகரமானது என்றும் பெருமிதம். கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இந்நிலையில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது தமிழ்நாட்டில் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள 22 மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட 150 கோடி ரூபாயை தேவைக்கேற்ப பயன்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். இந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்ற நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம். எனவே இத்தகைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்ற நிலையங்கள் தடையின்றி செயல்படுவதற்கு சீரான தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் மின்வாரிய தலைவரிடம் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஊராட்சி பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு இருப்பதால் அங்கு லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கோடையில் தண்ணீர் தேவையும் அதிகம் கிடைப்பதும் குறைவு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2024-2025 ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக 276 கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு முதற்கட்டமாக 115 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 160 கோடி ரூபாயை விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு வறட்சி காரணமாக சுமார் 3454 கோடி ரூபாய் விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன் கர்நாடகாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு சாதகமாக இல்லாததால் வறட்சி நிவாரணம் அறிவிக்கப்பட்டு இருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு கேட்ட 38,000 கோடியில் 275 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது இருப்பது கோபம் அல்ல, தீராத வன்மம் என்று கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய அளவு நிதி வழங்கியது கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதில் அவர் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா போதை தகராறுகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் கஞ்சா போதையால் குடும்பங்கள் சீரழிவதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்.